ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அந்த வீடியோவில் நம்ம மொபைலை வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம், சேட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை கால் பேசிட்டு இருக்கோம், ஃபோனில் காதில் வச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் நமக்கே தெரியாமல் நாம எதிர்பார்க்காத சமயத்தில் இப்படி டக்குன்னு மொபைலை பொத்தி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம பர்சனல் டேட்டா இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, அவன் ஃபோட்டோ இருக்குது, இவன் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே இருக்குது, அவனை ட்ரேஸ் பண்ணி மொபைல் எங்கே இருக்குது தூக்கு அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே ஓடி நம்ம நேரம் போயிடும். ஆனால் நாம் ஒரு சின்ன ஒரு விஷயம், நம்ம மொபைல் புதுசாக வாங்கி நம்ம சிம்மை போட்டு ஆக்டிவேட் பண்ணி இந்த நம்ம இப்போ மொபைலில் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு சில சின்ன விஷயங்களை மட்டும் மொபைலில் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் யாராவது நம்ம மொபைல் நம்ம கிட்ட தட்டி பறிச்சுட்டு போனாங்க அப்படின்னா நம்ம மொபைல் எங்கே இருக்குது, அவன் எந்த ஜில்லால் இருக்கான் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நாம டீ குடிச்சுக்கிட்டே பார்த்துக்கலாம். அவன் டீ குடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் தூக்கிடலாம். அது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மொபைல் இந்த மாதிரி ஆஃப்ல இருக்கும்போது நம்ம மொபைலை யாராவது எடுத்து நம்ம மொபைலை எடுக்கக்கூடியவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃபை அல்லது நெட்டை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா மட்டும்தான், இப்போ பார்த்துக்க நான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுங்க, ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா மட்டும்தான் மொபைல் டேட்டா ஆஃப் ஆகும். இது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது மொபைல் ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கும்போது எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லி வந்திருப்பேன். இது மொபைல் ஸ்க்ரீன் லாக் ஆனில் இருக்கும்போது நம்ம பேசிட்டு இருக்கும்போதோ, நம்ம ஒருத்தர் கூட சேட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம காதில் வச்சு பேசிட்டு இருக்கும்போதோ டக்குனு ஒருத்தர் இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம அவங்க லொகேஷனை நம்ம மொபைலில் இருக்கிற இடத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல மொபைலோட செட்டிங்ஸ் வாங்க, செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி அப்படின்ற ஆப்ஷன் வாங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் வரும்போது மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வாங்க. இதில் தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் வாங்க. இதில் வரும்போது இதிலே போட்டிருப்பாங்க, அந்த அனிமேஷன் வீடியோ பாருங்கள். ஒருத்தர் வந்து மொபைல் பார்த்துட்டு இருப்பாரு, டக்குன்னு இன்னொருத்தர் அந்த மொபைலை வந்து தட்டி பறிச்சுட்டு அப்படி தூக்கிட்டு ஓட்டுறாரு. தூக்கிட்டு ஓடும்போது இந்த சமயத்தில் நம்ம மொபைல் எப்படி வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது அந்த வீடியோ அந்த அனிமேஷன் காமிக்குது. ஸோ இதுக்கு முதல்ல கீழே தெஃப்ட் டிடெக்ஷன் லாக் அப்படின்ற ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணி விடுங்க. இது ஆன் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை இங்கிலீஷில் காமிக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் புரியல அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுடைய லாங்குவேஜில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை ஆன் பண்ணி விடணும். ஆஃப்லைன் டிவைஸ் லாக் அப்படின்ற ஆப்ஷன் ஆன் பண்ணி விடணும். இது மொபைல் ஆஃப்ல இருக்கும்போது மொபைலை தூக்குறவங்க கண்டிப்பாக மொபைல் நெட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ நெட் ஆஃப்ல இருக்கும்போது ஆஃப்லைனில் எப்படி வந்து டிவைஸ் லாக் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் தான் இது. ஸோ ரிமோட் லாக், இந்த ரிமோட் லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இது வந்து ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் எவ்வளோ சிம்மு போட்டிருக்கோமோ, ஒரு சிம்மா 2 சிம்மா அப்படின்ற சிம் நம்பரை ஆக்சஸ் பண்ணி நம்ம மொபைலோட ஃபோன் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனில் எத்தனை சிம் போட்டிருக்கோமோ அத்தனை நம்பருடைய டீட்டெயில்ஸ் நம்ம காமிக்கும். 2 நம்பர் போட்டிருக்கீங்க, 2 நம்பர் காமிக்குது. இது எதுக்கு அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த .com இந்த லிங்க் இருக்குல்ல, அந்த வெப்சைட், இது ஆண்ட்ராய்டோட அஃபிஷியலான லாக் பண்ணக்கூடிய மொபைல் லாக் பண்ணோட ஆப்ஷன். இது லாக் பண்ணோட வெப்சைட். இது இந்த வெப்சைட்டில் போய் நம்ம நம்பரை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து மொபைல் வந்து லாக் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் காமிக்கும் பாருங்க. இப்போ மொபைல் அன்லாக்ல இருக்கு. யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் அந்த மாதிரி டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தோம்னா மொபைல் லாக் ஆயிடுது, மொபைல் சேஃப் ஆயிடுச்சு. அதை காட்டக்கூடிய இந்த அனிமேஷன் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அருமையான ஒரு ஆப்ஷன் இது. ஃபைண்ட் அண்ட் எரர்ஸ் யுவர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு லொகேஷன் கண்டிப்பாக ஆன் பண்ணணும். யூஸ் ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்ஷன் ஆன் பண்ணி விடுங்க. இந்த டிவைஸ் செட்டிங்ஸும் உங்கள் லொகேஷன் ஆன் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப் அப்படின்ற ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா இது வந்து மொபைலோடைய கூகுளோடைய அஃபிஷியலான கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப் மூலமாக மொபைல் வந்து லாக் பண்ணோட ஆப்ஷன். அப்படி இல்லை எனக்கு வெப் மூலமாக பண்ணிக்கணும், டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் மை டிவைஸ் வெப் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஸோ இதன் மூலமாக நம்ம மொபைல் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேம் இமெயில் ஐடி நம்ம 2 மொபைலில் போட்டுருங்க. ஸோ எந்த மொபைல் நம்ம தூக்கிட்டு போனாங்களோ அந்த மொபைலோட நேம் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே எங்கே இருக்குன்னு நமக்கு இப்போ காமிக்க பாருங்க. ஜஸ்ட் நம்ம எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ், நம்ம மொபைல் எங்கே இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம மொபைல்லே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், மொபைலை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம லொகேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. சேம் சிம்பிள் தான். சேம் இமெயில் ஐடி இருக்குல்ல, நம்ம என்ன இமெயில் ஐடி அந்த மொபைலை போட்டுருந்தோமோ அந்த இமெயில் ஐடியை இன்னொரு டிவைஸ்லையோ இல்லை நம்ம நார்மலாக லேப்டாப்லையோ டெஸ்க்டாப்லையோ கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு உள்ளார போய் அந்த இமெயில் ஐடி எடுத்து சைன் இன் செஞ்ச உடனே உங்கள் லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம். கீழே இருக்கும் பாருங்க பிளேஸ் சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மொபைல் எங்கே இருக்கோ அதில் விடாமல் சவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு அலர்ட்டான சவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அது நம்ம ஸ்டாப் பண்ணுறது வரைக்கும் அந்த சவுண்ட் ஓடிட்டு தான் இருக்கும். செக்யூர் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலில் என்னெல்லாம் உண்டோ எல்லா ஆப்ஷனுமே வந்து லாக் அவுட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா சைன் அவுட் ஃப்ரம் கூகுள் அக்கௌண்ட்டு, அப்புறம் செக்யூரிட்டி யூ கேன் ஸ்டில் லொக்கேட்டு, அப்புறம் வந்து அந்த பின் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து லாக் ஆயிரும். எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் செக்யூர் டிவைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக லாக் ஆயிரும். அதே மாதிரி ஃபேக்டரி ரீசெட் டிவைஸ் அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா
நம்ம மொபைல் மெமரியில் இருக்கிறது, மெமரி கார்டில் இருக்கிறது, என்னெல்லாம் இருக்கோ எல்லா ஆப்ஷனுமே மொத்தமாக வந்து ரீஸ்டோர் ஆயிரும். மொபைல் கிடைக்காது அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி மொபைல் இருக்கிறது எல்லாமே வந்து என்ன டெலிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இந்த வீடியோ, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய்.